பாப்பா 2 பேத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு பிள்ளைங்கள்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்கும் என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிளம்பிட்டேன். எனக்கு மதியத்துக்கு வச்சுருந்த குழம்பு பொரியல் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டேன். அப்படியே போகிற வழியில் நம்ம மகத்துக்குட்டியும் பார்த்துட்டு ஹரிதாக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. மகத்து நம்ம வீட்டிலேருந்து வந்து ஒரு 4 நாளைக்கு மேலாச்சு. பொக்குடு இருந்த மாதிரியே இருந்தது. என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையேன்ட்டு வந்தேன். நான் வீட்டுக்குள்ளே சலக்கு சலக்குன்னு லைட்டாக என் கொலுசு சத்தம் கேட்டதையும் போதும் கண்டுபிடிச்சிட்டான் யாரோ வர்றாங்கன்னு. என்னை பார்த்ததையும் உடனே வெக்கம் வேற. நம்ம வீட்டிலேருந்து வந்த 2 நாளையிலேயே ஹரிதா சொன்னா, இப்போ கொஞ்சம் நல்லாவே நடக்கிறானுங்க நீ அப்படின்னு. என்னடா எங்கள் வீட்டில் இருக்குது நீ நடக்கவே இல்லையே அப்படின்ட்டு நானும் வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 2 செகண்டு தான் நடந்துக்கிட்டு இருந்தான் நம்ம வீட்டில் இருந்தப்பவெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா 1.5 வருஷம் ஆச்சுங்க சார் நடந்து வர்றதுக்கு. அப்படியே மகத்தையும் பார்த்துட்டு ஈரோடு வந்துட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் எடுக்க வேண்டிய வேலை இருந்தது. வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சாச்சு. அப்படியே பேக்கரியில் வந்து பருப்பு உப்புட்டு வந்து இருந்தது, அதுவும் சாப்பிட்டேன். தேங்காய் உப்புட்டு விட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உப்புட்டு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 2 உப்புட்டு வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற குக்கரை பார்த்துட்டு ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்க அக்கா எங்களுக்கும் இதே மாதிரி குக்கர் வந்து வேணும்னு சொன்னாங்க. சரி ஈரோடு போனால் 8 வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே பிள்ளைங்க 2 பேர்த்துக்கு 2 குக்கர் வாங்கியாச்சு. அந்த சின்ன குக்கர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கியிருக்கேன். பெரிய குக்கரில் சாதம் வச்சு கொஞ்சம் நைட்டுக்கெல்லாம் சாதம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. அப்படியே சின்ன குக்கர் வாங்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்னு அந்த குக்கர் எனக்கு வாங்கியிருக்கேன்.